மகாராஷ்டிரா மொழி சீரழிஞ்சு அங்கே பின்னால் போய் ஹிந்தி படம் தான் அங்கே இருக்குது. அப்போ மும்பை அப்படின்னா மகாராஷ்டிராவில் மும்பை அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி சினிமா தான் ஞாபகம் வரும். எல்லாரும் அங்கே தான் இருக்காங்கன்னா அப்படி கிடையாது. முடிஞ்சு போச்சு. காரணம் என்னன்னா அன்னைக்கு அவங்க மொழி அவங்க கைவிட்டதுனால சினிமா கூட அவங்க கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் மொழி உணர்வு எல்லா சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய போராளிகளை கொடுத்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் தான். வங்காளத்துக்கு புரட்சிகரமாக வந்தவங்க. நக்சல்பாரி அமைப்பு வந்தது, மொழி குறித்து பேசி வந்தாங்க. நம்மளோட தேசிய கீதமே வங்காள மொழியில் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வங்காள மொழிக்கு அங்கே அங்கீகாரம் இருக்கு. வங்காள மொழிக்கு எந்த இனிஷியேட்டிவ் இல்லை, ஹிந்தி தான் டாமினேட் பண்ணுது. வங்காள சினிமாவே இல்லை. உலக புகழ்பெற்ற சத்யஜித் படம்லாம் இருக்குது, ஆனால் அங்கே பார்க்கறதுக்கு இன்னைக்கு வங்காள சினிமாவுக்கு ஹிந்தி படம் தான் ஓடுதுங்கிறது. அப்போ இந்தியை அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தி எதிர்ப்பு மனோபாவத்துக்கு வரல, தன் மொழி அடிப்புற கண்ணோட்டத்துக்கு வராதவர்களுக்கு ராஜஸ்தான் குஜராத்தில் எங்கேயுமே ஹிந்தி படம் தான் ஓடுது தவிர அவங்க படங்கள் இல்லை. பிரமாதமான குஜராத்தி சினிமாக்கள்லாம் வருது. அது ரொம்ப ஃபெஸ்டிவலில் பார்க்குற படமாக இருக்குது. மக்கள் ஹிந்தி தான் பார்க்குறாங்கல்ல, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் ஹிந்தி படத்துக்கு சவால் விடுறத ஒரு மொழி படம் பார்த்தீங்கன்னா தமிழ் படமாக தான் இருக்குது. இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த கான்ட்ராடாக்ஷன் இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ செல்வாக்கு பெற்ற நிறைய பேசுகிற மொழி பேசுகிறவங்கள்ட்ட கூட ஹிந்தியோட போட்டி பட முடியல. பெரும்பான்மையாக வட இந்தியா முழுக்க பார்க்குற ஹிந்தி படங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதுபோல் கமர்ஷியலாக நிறைய செலவு பண்ணி எடுக்க முடிய படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. பார்த்தீங்களா, இன்னைக்கு தமிழ் படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுவதற்கு இது இந்தியத்தில் போராட்டம் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிற மாதிரி அவங்க அன்னைக்கு ஓட்ட விட்டுட்டாங்க.